அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல புவியியல் பத்தி ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். குரூப் 4க்கு புவியியல்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுகின்ற அடுக்கு எது அப்படின்னா, அயனி அடுக்கில் தான் சூரிய கதிர்கள் வந்து மின் செறிவூட்டப்படுகின்றன. ரெண்டாவது, மழைப்பொழிவு, இடி மற்றும் மின்னலோடு தொடர்புடைய மேகங்கள் எதெல்லாம் அப்படின்னா திரள் மேகங்கள். இந்த திரள் மேகத்தில் தான் மழைப்பொழிவு, இடி, மின்னல் எல்லாமே நடக்கும். அடுத்தது, 4 மணி மழைப்பொழிவு என அழைக்கப்படும் மழைப்பொழிவு எது அப்படின்னா வெப்பசலன மழைப்பொழிவு. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த வெப்பசலன மழைப்பொழிவு வந்து மையக்கோட்டில் தான் அதிகமாக சூரியனோட கதிர்கள் 90 டிகிரியில் செங்குத்தாக விழுகிறதுனால அங்கே வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து 4 மணி அளவில் மழை பெய்யும். அதை தான் வெப்பசலன மழைப்பொழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்தத்தின் சராசரி அளவு எவ்வளவுன்னா 1013 மில்லி பார்கள். இதுதான் கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்தத்தின் சராசரி. அடுத்தது, செங்குத்தான மேகங்கள் என அழைக்கப்படும் மேகம் எது அப்படின்னா கார்படை மேகங்கள். அப்போ கார்படை மேகங்கள் செங்குத்து மேகங்கள் என அழைக்கப்படுகின்றன.